வெட்னஸ்டே மார்னிங் சிம்பிளான கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு வச்சு ஒரு பொரியல் தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன். பொரியல் டெய்லி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் சாய்ஸ். ஏன்னா ஒரு ஃபைபர் ரிச் கண்டென்ட் நம்ம பாடியில் எப்போதுமே இருக்கணும். அப்போ தான் உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப நேரம் பசிக்காது. வெறும் கார்போஹைட்ரேட் மட்டும் எடுத்தோன்னா சீக்கிரமாக பசி ஆரம்பிச்சிடும். ஒர்க் பண்ணுறவங்க நிறைய வந்துட்டு காய்கறி, அப்புறம் முளைக்கட்டின பயிறு அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பசிக்காது. இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஊர்லேருந்து மாங்காய் கொண்டு வந்திருந்தாங்க. அதனால் மாங்காவை துருவி மாங்காய் சாதம் மாதிரி செஞ்சாச்சு. இந்த மாங்காய் சாதத்துக்கு வந்துட்டு சாதாரண தாளிப்பு போட்டுட்டு சீக்ரெட்டாக மசாலா என்னென்னா தேங்காய் துருவல் கூட பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு அது வந்துட்டு கொரப்பாக அரைச்சி அதை நல்லா வேக வச்சதுக்கப்புறம் துருவின மாங்காவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா மாங்காய் சாதம் ரெடி ஆயிரும். சாதத்துக்கு கூட சூடாக இருக்கிற சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடாதீங்க, கெட்டியான மாதிரி ஆயிரும். கொஞ்சம் ஆறின சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாசி பருப்பு போட்டு பொரியல் செய்யலான்னு பார்த்தேன். ஆனால் சடனாக என்னமோ மைண்டு மாறி காலையில் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு பொரியல் செஞ்சாச்சு. பாசி பருப்பு இன்றைக்கி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. கிளைமேட் கூட அந்த அளவுக்கு நல்லா இருக்குல்ல. ஸோ சமைக்கிற மூட் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நான் ஒருத்தி வேறு. அதனால் எவ்வளோ சிம்பிளாக முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக சமையல் முடிச்சாச்சு. இன்றைக்கி ஒரு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கின ஒரு பிளாக் கலர் சாரீ, கிரேப் சில்க் சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.